10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதல் படி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள வினா வங்கி மற்றும் தீர்வு புத்தகங்களுக்கு மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது ஆசிரியர்கள் மத்தியிலும் மிகச்சிறப்பான வரவேற்பு கிடைத்துள்ளது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பள்ளிக்கல்வித்துறைக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்து மாணவ மாணவிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதன் பயனாக தமிழகத்தில் ஆண்டுதோறும் மாணாக்கர்களின் தேர்ச்சி விகிதம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்ந்து வருவதுடன் முதலிடம் பெறுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டு மாணவ மாணவிகள் தேர்வுக்கு தயாராகி வரும் நிலையில் அவர்களுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தால் தயாரிக்கப்பட்ட வினா வங்கி மற்றும் தீர்வு புத்தகங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அண்மையில் வெளியிட்டார். முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள், அவற்றுக்கான விடைகள் மற்றும் தீர்வு புத்தகங்கள் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பள்ளிக்கல்வித்துறையால் தமிழகம் முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டு லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் அவற்றை வாங்கிச் சென்று தேர்வுகளுக்காக தயாராகி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் முதல் கட்டமாக வந்த வினா வங்கி புத்தகங்கள் முழுவதுமாக விற்பனை செய்யப்பட்டு கூடுதல் புத்தகங்கள் கோரப்பட்டுள்ளன. பின்தங்கிய குழந்தைகளும் ஒரு சிறப்பான கற்றல் அடைவையும் நல்ல மதிப்பெண்களையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. குழந்தைகளுக்கு படிப்பதற்கு ஒரு எளிமையாக இருக்கும். அதே மாதிரி தீர்வு புத்தகங்களில் உள்ள கணக்குகள் பாட வாரியாக ஒவ்வொரு பாடப்பகுதியிலும் உள்ள அனைத்து கணக்குகளுக்கும் தீர்வுகள் உரிய முறையில் எளிமையாக விளக்கப்பட்டுள்ளது. மாவட்ட கல்வி அலுவலகத்திலையும் இந்த புத்தகங்கள் வரப்பட்டுள்ளதை அறிவிப்பு பலகையில் எழுதி வைத்து பெற்றோர்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த வினா வங்கி புத்தகங்களில் இருந்து குறிப்பெடுத்து பாடம் நடத்த முடிவதால் தங்களுக்கும் பயனுள்ளதாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் ஆசிரியர்கள். 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் வினா வங்கி புத்தகங்களும் தீர்வு புத்தகங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை அரசு தேர்வுகளில் இடம்பெற்றுள்ள வினாக்களும் மற்றும் முக்கியமான வினாக்களும் இடம்பெற்றுள்ளன. அந்த வினாக்களை மாணவர்கள் தெளிவாக படித்தாலே மிக அதிகமான மதிப்பெண்களை பெற இயலும். இதை அனைத்து மாணவர்களும் வாங்கி பயன்பெறுகிறார்கள். ஆசிரியர் பெருமக்களும் குறிப்புகள் எடுத்து மிகச்சிறந்த முறையில் மாணவ மாணவிகளை தேர்வுக்கு தயார் செய்து வருகிறார்கள். இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்புத்தகமானது மெல்ல கற்போருக்கு ஏற்ற வகையிலும் நன்கு படிக்கும் மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறும் வகையிலும் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெறும் வகையிலும் அமைந்துள்ளது. தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் சரியான தருணத்தில் வெளியிட்டமைக்காக தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வினா வங்கி மற்றும் தீர்வு புத்தகங்கள் தங்களுக்கு மேலும் ஊக்கத்தை அளித்திருப்பதாகவும் முதலமைச்சரின் இத்தகைய தொடர் நடவடிக்கைகளால் இந்த ஆண்டு சிறப்பாக படித்து அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி அடைவோம் என்றும் மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். அம்மா கொடுத்த வினா வங்கி புக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை படித்து கண்டிப்பாக நாங்கள் பப்ளிக் எக்ஸாமில் அதிக மார்க் எடுப்போம்னு உறுதியாக சொல்கிறோம். வினா வங்கியை கொடுத்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பொதுத் தேர்வில் 10வது படிக்கிற மாணவ மாணவிகள் அனைவரும் நல்ல மதிப்பெண் பெறணும் என்ற ஒரே காரணத்துக்காக இதை வெளியிட்டிருக்காங்க. இது அனைவருமே படித்து மாவட்ட அளவில் மாநில அளவில் நாங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவோம். இதை வெளியிட்ட தமிழக முதலமைச்சருக்கு நன்றி. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ்லலாம் முந்தைய ஆண்டு கொஸ்டின் பேப்பர்லாம் வரிசையாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்தா எங்களுக்கு இந்த வரப்போகிற ஆண்டு பொது தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி. மாணவ மாணவிகளின் முன்னேற்றமே ஒரு நாட்டின் முன்னேற்றம், குறிப்பாக தமிழகத்தின் முன்னேற்றம் என்பதை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கல்வித்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இதற்காக மாணவ சமுதாயம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திண்டுக்கல் பாலாஜியுடன் வெங்கட சேது.